Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். அண்ட் சில புது ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சில அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ், அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ்லேருந்து லைக் மார்ஸ், மிஸ் கிளேர், ஸ்விஸ் பியூட்டிலேருந்து புதுசு எதுவும் கிடையாது. பட் மார்ஸ் அண்ட் மிஸ் கிளேரில் வந்து சில புது ப்ராடக்ட்ஸ், சில புது ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, எது நான் உங்களுக்கு ஜென்யூனாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றது. அண்ட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற இந்த புது ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு லைலாக் தீம்ட் ஐஸ் வித் நியூ க்ளாஸி லிப்ஸ் தான் வந்துட்டு இந்த லுக் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி அச்சீவ் பண்ணேன், என்னென்ன புது ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், ஸோ பேட் ஸ்கின் மோட் ஆன். என்னுடைய ஸ்கின் மாய்ஸ்சரைசிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ப்ரைமருக்கு நான் மிஸ் கிளேரோட ப்ரொஃபஷனல் மேக்கப் ப்ரைமர். இது ஆன்டி ரெட்னஸ்க்கானது வந்துட்டு நான் பிக் பண்ணியிருக்கேன். இது பேசிக்லி ஒரு கிளியர் ப்ரைமர் நம்பர் 1 வேரியண்ட்ல இருக்கு. என்னுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஜெல் அண்ட் சிலிக்கான் பேஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி இருக்கு. ஃபுல்லாக திக்கான சிலிக்கான் பேஸ்ட் ப்ராடக்ட் கிடையாது இது. ஸோ இதை நான் கொஞ்சமாக எடுத்து என்னோட யூஷுவல் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது பேசிக்லி ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். உங்கள் ஆயிலி ஸ்கின்னுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலர் கரெக்ஷனுக்கு இந்த மேக்கப் கன்சீலர் ஜார் யூஸ் பண்ணிக்க போகிறேன் மிஸ் கிளேர்லேருந்து. இது லைட் வெயிட் க்ரீஸ் ஃப்ரீ மேக்கப் கன்சீலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய ஷேட்ஸும் வருது. பட் நான் வந்துட்டு ஆரஞ்சு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பிக் பண்ணேன். அண்ட் நல்லா க்யூட்டாக, குட்டியாக, அழகாக, காம்பேக்டாக இருக்குது. இது அஃபோர்டபுள் சைட்லேயும் இருக்குது. நம்பர் 11 அப்படின்றது ஷேட். ஆனால் இந்த ஆரஞ்சு பார்த்தா தான் எனக்கு வந்து எந்த அளவுக்கு இது ஆரஞ்சாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ஷோராக தெரியல. இது ரொம்ப பிரைட் ஆரஞ்சாக இருக்குன்னு நினச்சேன். இது இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கல. நான் இது பெட்டர் ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சொதப்பல் ப்ராடக்ட் நம்பர் 1. நான் யூஸ்வலாக பண்ணுற எலிகலோட ஆரஞ்ச் கன்சீலர் வச்சு கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். மார்ஸ்லேருந்து ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் பிக் பண்ணியிருந்தேன். இது நான் இப்போ ஈரம் பண்ணி வச்சு இந்த சைஸில் இருக்குது. ஈரம் பண்ணாமல் எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ப்ராடக்ட் எப்படி பிடிக்குது, எப்படி ஸ்கின்ல பிளெண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த டுட்டோரியலோட எண்டில் நான் இந்த ஸ்பஞ்சுக்கான அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா இருந்ததுன்னா ஓடி போய் பிக் பண்ணிவிடுங்க. சூப்பர் அஃபோர்டபுள். அவுட் ஆஃப் ஸ்டாக் போகிறதுக்குள்ளே பிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கன்சீலர் வச்சு அந்த ஆரஞ்சு எல்லாத்தையும் நான் மறுபடியும் கன்சீல் பண்ணிக்கிறேன். நான் எடுத்த கன்சீலர் வந்துட்டு கொஞ்சம் திக்கான கன்சீலர், ஹூடா பியூட்டியோட கன்சீலர் எடுத்தேன். ஸோ அது வந்து பிளெண்டிங் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் நார்மல் ஸ்பஞ்சஸ்லேயே. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இருந்தது. நான் ஃபவுண்டேஷன் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு லாரியலோட இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன், ஷேட் நட் ப்ரௌன். இதுலேருந்து ஒரு 2 பம்ப் எடுத்துக்கிறேன். இதில் தெரிஞ்சிடும். ஓகே, கண்டிப்பாக சாஃப்டஸ்ட் ஸ்பஞ்ச் கிடையாது, ஹார்டாக தான் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ரொம்ப நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நல்லா இருந்ததுன்னா ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ப்ராடக்ட் வந்துட்டு கொஞ்சம் மறுபடியும் பிக்கப் பண்ணிக்குது ஸ்பஞ்சே. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கு மட்டும். பட் நம்ம இதை யூஸ் பண்ண தெரியும். 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த லேட்டெக்ஸ்லாம் ஃபுல்லாக போய் கொஞ்சம் சாஃப்டர் ஆகும். ஸோ அப்போது பார்ப்போம். பட் இப்போதைக்கு இது வந்துட்டு ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மிங் ஸ்பஞ்ச் தான். நான் என்னோட அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த ஸ்பஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றது. அடுத்து இப்போ நான் வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறேன் என் முகத்தை. அதுக்கு நான் இந்த ஆரஞ்ச் கன்சீலர், எனக்கு சத்தியமாக தெரியல இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு. ரொம்ப ஆரஞ்சாக தெரியாமல் இருக்கணும். இப்போ என்னுடைய முகம் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது. இது கொஞ்சம் அந்த வார்ம்த்தும் எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை நான் பண்ணது கிடையாது. பட் இது லைட்டராக என் ஸ்கின்னுக்கு இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து இதை போடுறேன். லைட்டர் அண்ட் வார்மராக இருக்குது. இதுவே ரொம்ப லைட்டாக இருக்குது இப்படி போடுறதே. இந்த ஆரஞ்சு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டார்க் சர்க்கிளையும் ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு கூட இதை வந்து மூடாது.
this should work. Okay, not bad. ரொம்ப ஆரஞ்சியாக தெரியல, அட் த சேம் டைம் ரொம்ப பிரைட்னிங்காகவும் இல்லை. பட் பரவாயில்ல, இதுக்கு மேலே நான் ப்ராடக்ட் போட விரும்பல. இந்த கன்சீலர் எப்படி இருக்குன்றதை மட்டும் நான் பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு என் உள் மனசு என்ன சொல்லுதுன்னா, வேறு டார்க்கர் ஷேட்ஸ்னு அவங்க வச்சுருக்க ஷேட்ஸ் கூட லைட்டராக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ப்ராபப்ளி நீங்கள் இந்த ரேஞ்ச் ஆஃப் கன்சீலர் ஸ்கிப் பண்ணிடலாம். உண்மையாக சொல்லணுன்னா இந்த ஸ்பஞ்ச் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு, கையெல்லாம் வலிக்குது, அந்தளவுக்கு இது ஹார்டாக இருக்குது. ஸோ பார்ப்போம். இப்போ வரைக்கும் நான் நோ தான் சொல்லுவேன். பவுடர் பண்ணிப்போம். பவுடருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட லூஸ் ஃபினிஷிங் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஆஃப் கேமராவில் குவிக்காக என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்றும் கிடையாது, யூஸ்வலாக பண்ணுற அதே ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் வச்சு தான். ஐப்ரோஸ் டன். இப்போது நம்ம ஐஷேடோ போய்க்க போகிறோம். ஐஷேடோவுக்கு என்கிட்ட வந்துட்டு இந்த மார்ஸ்லேருந்து ஒரு பர்பிள் லைலாக் பேலட் ஒன்று இருக்குது. நிறைய பர்பிள்ஸ், லாவெண்டர்ஸ், பிங்க்ஸ், ப்ரான்ஸ், ப்ரௌன்லாம் இருக்குது. ஆக்சுவலி இந்த கலர் தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக இங்கே இருக்க அந்த ஒரு ரெட்டிஷ் ப்ரான்ஸ் கலர், அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய அந்த எமெத்திஸ்ட் அண்ட் பர்பிள் கலர்ஸ், அதெல்லாம் எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பர்பிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணி விளையாட போகிறேன். பர்பிள்ஸ் அண்ட் பிங்க்ஸ் வச்சு என்னுடைய ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி கன்சீல் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ஐஷேடோக்கு போகலாம். ஆல்ரெடி நான் இந்த பேலட், இந்த ரேஞ்ச் ஆஃப் பேலட்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன், பேசியிருக்கேன். நல்ல பிக்மெண்டட், சூப்பர் அஃபோர்டபுள், 199 rupees தான் இது. நல்ல கலர் ரேஞ்ச் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பேலட்ஸ் ட்ரை பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் எடுத்துக்கிறேன், ஒரு சேஃபர் ட்ரான்சிஷன் லுக்குக்கு. ஐ திங்க் நான் என்னுடைய இந்த சாக்கெட் ஏரியாவில் மட்டும் நான் வந்துட்டு இந்த பிங்க்கை வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாஃப்ட் லைலாக் ஷேட் எடுத்துக்கிறேன். இன்னொரு ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து அந்த பிங்க்குக்கு மேலே போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். அந்த வாங்கின ஆரஞ்சு கன்சீலரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆரஞ்சு கன்சீலரே எடுத்து என்னுடைய க்ரீஸில் வந்து போட போகிறேன். கொஞ்சம் அடுத்த கலர் போய் உட்காரத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு வெட் பேஸ் மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நடுவில் இருக்க இந்த ஒரு ப்ரௌன் அண்ட் சில்வர் டோன் கலர் மாதிரி ஒன்று இருக்குது. இது நல்ல ஒரு ஃபாயில்டு கலராக இருக்குது. நான் நோண்டி எடுக்கிறேன்னு உடச்சிட்டேன். அதை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய கண்ணோட அந்த ஃபர்ஸ்ட் இன்னர் கார்னரில் மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த ஒரு பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். அதே ப்ரஷில் இதை எடுத்து சென்டரில் நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இந்த வயலட் எடுத்துக்க போகிறேன். இதை எடுத்து அடுத்த தேர்டில் வந்துட்டு போட்டுக்க போகிறேன். மறுபடியும் அந்த எட்ஜஸை மட்டும் லைட்டாக சாஃப்டன் பண்ணுறேன் அதே பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு. என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையும் கொஞ்சமாக இந்த ஒரு வயலட் கலர் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஐலைனருக்கு மார்ஸோட இந்த ஸ்கெட்ச் லைனர் வந்து நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஸ்கெட்ச் லைனர்ஸில் உண்மையாக பிடிக்காத ஒரு விஷயம் தான். ஐஷேடோலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறோம் அப்படின்னா அது வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து போதும்னு ஆகிடும். ஓகே, அப்படியே காஜல் வச்சிடுறேன். மஸ்காராக்கு ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு ஐஸையும் முடிச்சாச்சு. நான் இப்போ வந்துட்டு எப்படி ஃபால்சீஸ் ஒட்டலாம் அப்படின்றத காமிக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு அதை ப்ராப்பராக என்னால் காமிக்க முடியல. ஸோ ஃபால்சீஸ்க்கு
எனி ரேண்டம் ஃபால்ஸீஸ் would do. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன். அதுதான் நான் இன்றைக்கி வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் கொஞ்சம் கிளாமரஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபால்ஸீஸ் நான் எடுத்துக்கிறேன். இது எடுத்துக்கிறேன், நல்லா லாங் அண்ட் விஸ்பியாக இருக்கிறது. ஐ ஷேடோ க்ளூக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் தருவேன். ஒன்று வந்து மிஸ் கிளேர்து இந்த பேக்கேஜிங்கில் ஒன்று இருக்குது, இது அப்கிரேடட் பேக்கேஜ் நினைக்கிறேன். அடுத்தது இது இந்த மாதிரி இருக்கும், ஒரு டார்க் க்ரீன் பாட்டிலில் மிஸ் கிளேரோடது. அதுக்கப்புறம் கெலைலிஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட், அது நான் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த கிட்டோட வந்தது, இது நல்லா தான் இருக்குது. அப்புறம் பேக்கோட ஐலாஷ் க்ளூஸ் வந்து நல்லாயிருக்கும். இதில் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்குள்ளே வரக்கூடிய சில ஐலாஷ் க்ளூஸ். இப்போ என்னென்னா, நீங்கள் லேஷஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே வேறு ஏதாவது க்ளூ இருக்குன்னா அதை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க போகிறீங்க. இல்லை புதுசாக தான் பண்ண போகிறீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து பண்ணிக்க வேண்டாம். ஐலாஷ் ஒட்டுறதுல ஒரு பெரிய சேலஞ்சாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது, நானுமே ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது என்னென்னா, ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி இருக்கும், முன்ன பின்ன போகும், ஒழுங்காக ஒட்டாது, அமுத்தினோடனே அப்படியே ரிலீஸ் ஆகி வரும் அது. ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, லேஷ் க்ளூ ஒட்டுறீங்கல்ல, அதை ஒட்டிட்டு ஒரு 30 to 50 செகண்ட்ஸ் ஓரமாக தூக்கி வச்சுருங்க. அது கொஞ்சம் காயும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டாக்கி ஆகும். அதனுடைய பிசுப்பு தன்மை குழனே இருக்காது, கொஞ்சம் ஒட்டிட்டு விடுற மாதிரி இருக்கும். நான் இப்போ காமிக்கிறேன், ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க. லேஷ் இப்படி இருக்குன்னா அதுக்கு மேலே கொண்டு போயிட்டு இப்படியே ஒட்டாதீங்க, சைடில் தான் நீங்கள் வந்து ஒட்ட போகிறீங்க. சென்டரில் ஒரு பெரிய பிளாப் ஆஃப் க்ளூ, அதுக்கப்புறம் எட்ஜஸில் ஒரு பெரிய பிளாப், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணி விட்டுற போகிறேன். ஒரு மீடியம் சைஸில் வந்துட்டு க்ளூ இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லேஷஸில் வந்துட்டு நீங்களாம் வந்துட்டு ஊதலாம். 2 விஷயம். ஒன்று வந்து ஹைஜீனுக்கு பார்ப்பாங்க, ஆனால் நமக்கே போட்டுக்கணும் போது நம்ம நிறையா அவ்வளோ ஹைஜீன்லாம் பார்க்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவ்வளோ ஊதிட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அந்த டைமில் நீங்கள் மயங்கி விழுந்துருவீங்க ரொம்ப நேரம் ஊதுனதுக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருவேன். இந்த டைமில் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது இந்த எக்ஸஸ் பவுடர் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் கரெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது வேலை வந்துட்டு சைமல்டேனியஸாக பண்ணிப்போம். அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த பவுடர் எல்லாத்தையும் நான் வந்துட்டு குயிக்காக ரிமூவ் பண்ண போகிறேன். மிஸ் கிளேர்லேருந்து இந்த ஒரு மேக்கப் பேலட்னு ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒரு 8 கலர்ஸ் இருக்குது, ஒரு ஹைலைட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரான்சிங் ஷேட்ஸ் மாதிரி ஒரு 2 ஷேட் இருக்குது, அப்புறம் எல்லாமே ப்ளஷ் ஷேட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு நான் ப்ரான்சிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், எந்த அளவுக்கு பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். என் ஸ்கின் டோனில் இது எடுத்து காமிக்காது அப்படின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அகைன் இன்னொரு குட்டி ஃபெயிலியர் ப்ராடக்ட். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி நல்லா இருந்தாலும் டஸ்கி ஸ்கின் யூஸ் பண்ணுற மாதிரியான ஷேட்ஸ் இல்லை, அதுதான் ஒரு மெயின் பிரச்சனையாக இருக்குது. நமக்கு அதுதானே வேணும். இந்த 2 ஷேடை வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒன்றுமே தெரியல. சரி, ப்ரான்சிங் பண்ணுறேன்ட்டு எதுவும் வந்து சொதப்ப விரும்பல. நான் ப்ளஷ் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக ப்ளஷ் ட்ரை ஆன் பண்ணலான்னு போகும்போது கேமரா பேட்டரி காலி ஆகிடுச்சு. ஸோ அதை அப்படியே நிறுத்திட்டு நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய லேஷஸ் ஒட்டிட போகிறேன். இப்போது லேஷஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ப்ளஷ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, சென்டரில் என்னுடைய லேஷ் பிடிச்சிக்கிறேன், மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒட்ட போகிறேன். சென்டரில் பிடிச்சு என்னுடைய கண்ணோட சென்டரில் ஃபர்ஸ்ட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்து அவுட்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன், அடுத்து இன்னர். இந்த மிஸ் கிளர் க்ளூலே பார்த்தீங்கன்னா கிளியர்னு ஒன்று இருக்குது, டார்க்குன்னு ஒன்று இருக்குது. டார்க்கில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்க்னா பிளாக்காக இருக்கும் அதெசிவே. ஸோ அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா அதெசிவ்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு வெள்ளையாக தெரியாது. கிளியரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது காய ப்ளூ ஆகும். ஸோ நீங்கள் அதை கரெக்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அந்த பிரச்சனை வந்து பிளாக்ல இருக்காது. ஓகே, ஸோ இதான் இன்றைக்கி என்னுடைய லேஷஸாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இந்த லேஷஸ் வந்து ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. சென்டர், அவுட்டர், இன்னும் ப்ளஷ் ஓகே, டீசென்ட்லி பிக்மெண்டட், நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ யா, ரொம்ப பயங்கர பிக்மெண்டட் கிடையாது, லைக் ஸ்விஸ் பியூட்டி அளவுக்கு. பேலட்டில் கொஞ்சம் டார்க்காக இன்டென்ஸாக தெரிகிற இந்த பீச் கலரே வந்துட்டு என் கணக்கில் அந்த அளவுக்கு எடுத்து காமிக்கல.
ஸோ மீதி கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரொம்ப லைட்டராக இருக்கும் எனக்கு. ஸோ டஸ்கி ஸ்கின்னுக்கு அகேன் இது வந்துட்டு ஒரு நே ப்ராடக்ட், அதாவது வேண்டாம் அப்படின்ற ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் இன்னொரு ப்ளஷ் கூட பிக் பண்ணியிருந்தேன் மிஸ் கிளேர்லேருந்து, அது நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சிங்கிள் மிஸ் கிளேர் ப்ளஷர் ஷேட் நம்பர் 1, இதுவும் ஒரு பீச் கலர் தான் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இது நல்லா ஒரு இன்டென்ஸ் பீச் கலராக இருக்குது. ஐ திங்க் இது நல்லா பிக்மெண்டடாக இருக்கும் அப்படின்னு. ஏப் ஓகே. ஸோ பேலட்டில் இருக்க கலர்ஸ் அந்தளவுக்கு பிக்மெண்டட் இல்லை, பட் இது வந்து இட்ஸ் குட் ஃபைன். இதுவுமே ரொம்ப செம்ம பயங்கர பிக்மெண்டட் அப்படிலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் டீசென்ட்லி பிக்மெண்டட். என் முகத்தில் வந்து கொஞ்சமாக செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா மஸ்காரா திருப்பி எடுத்துக்கிறேன். லோவர் மஸ்காரா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் வந்துட்டு இன்டென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் மஸ்காரா போட்டுட்டு அது கொஞ்சம் காஞ்ச அப்புறம் இந்த மாதிரி செகண்ட் லேயர் போடுறீங்கன்னா எந்த ஒரு மொக்க மஸ்காராவும் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ப்ரான்சிங் இல்லைனா அந்த ஒரு வார்ம்த் எடுத்துகிட்டு வராமல் என் முகமே வந்து அப்படியே பலூன் வச்சு ஊதுன மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நேச்சுரலாக அப்படி தான் இருக்குது இப்போது. ஸோ நான் வந்து லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து லிப்ஸ்க்கு போய்க்க போகிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லிப் லைனர் கிட்லேருந்து ஒரு பர்கண்டி ஷேட் மாதிரியான ஒரு கலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நான் வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு நியூட் கலர் வந்து எடுத்து நான் வந்துட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். கலர் ஃபவர் 07 ஃப்ரம் சுகர், இதை எடுத்து போட்டுக்கிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கிளாஸ் எடுத்துக்கிறேன். நான் என்னுடைய வாண்டை வந்துட்டு நாசமாக்கி வச்சுருக்கேன். அதை எடுத்து என்னோடய லிப்ஸில் போட்டுக்கிட்டேன். என்னோடய ஐஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வாஷ்ட் அவுட்டாக இருக்குது. என்னோடய ஐஸே வாஷ்ட் அவுட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டார்க் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து கொஞ்சமாக என்னுடைய ஐ கான்டோர்ஸ் வந்துட்டு இன்டென்சிஃபை பண்ண போகிறேன். ஏன்னா அந்த லைலாக்கும் பிங்க்கும் இட்ஸ் நாட் டூயிங் ஃபார் மீ. ஸோ இப்படி இன்டென்ஸ் பண்ணனா ஐ திங்க் ஐ பி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதே கலரே கொஞ்சமாக என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையும் நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக என்னுடைய ஃபேஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வை நாட், நான் பண்ணலை வேறு அதனால். அண்ட் டெஃபினெட்லி மறக்காமல் என்னோடய இன்னர் கார்னர்ஸ் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆக்சுவலி ரெடி. லாஸ்ட்டாக நான் என்னுடைய ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு அது கொஞ்சம் டார்க்காக வேணும் அதனால. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இதோட நான் வந்து இந்த லுக் முடிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணது, டெஸ்ட் பண்ணது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் இதுவும் வந்துட்டு பிக் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய அடுத்த மாதத்துக்கான பேக்கப்ஸ் நான் சொல்லுவேன். மிஸ் கிளேரோட நெயில் க்ளூ அண்ட் மிஸ் கிளேர்லேயே நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு நெயில்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பிக் பண்ணேன். இது வந்து 100 நெயில் டிப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு பேக்கில் வந்திருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் வந்துட்டு நான் எப்படி என்னுடைய நெயில்ஸ் ஃபேக் நெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது சொல்லியிருக்கேன். எப்போயுமே நான் யூஸ் பண்ணுறது கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணுறது மிஸ் கிளேரோட இந்த க்ளூ தான். செம்ம சூப்பர் குவாலிட்டி அண்ட் எப்பயுமே என்கிட்ட பேக்கப் இருந்துகிட்டே இருக்கும். இதான் என்னுடைய நெக்ஸ்ட் பேக்கப். நான் இந்த வீடியோவில் எதெல்லாம் உங்களுக்கு ஜென்யூனாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இன்றைக்கி வீடியோவில் காமிச்ச புது ப்ராடக்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஷ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் அகேன் இந்த ஐஷேடோ பேலட் ஃப்ரம் மார்ஸ், இதில் வேறு சில கலர் தீம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் கூட நான் வந்துட்டு கொஞ்சம் தப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஆயிலி ஆக்காமல் என்னுடைய ஸ்கின்னை வந்துட்டு ஸ்மூத்தாக சாஃப்டாக வச்சுருக்கு. ஸோ இது நான் வேண்டாம் சொல்ல மாட்டேன். இது வந்து நான் கண்டிப்பாக என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு வேளை நான் நிறைய ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ண அப்புறம் நல்லா ஈஸியாக இருக்கா அப்படின்றது. கொஞ்சம் பண்ணும்போது கை வலிக்க ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு இது வந்துட்டு சாஃப்ட் அந்த மாதிரி கிடையாது. ப்ளூ ஹெவனோட ஸ்பஞ்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா மார்ஸ் வந்து நான் நிஜமாவே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா ப்ராடக்ட்டும் மார்ஸில் வந்துட்டு இது வரைக்கும் சூப்பராக தான் இருந்துட்டு இருந்தது. இது கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப லைட்டாக, பயங்கர மொக்க கிடையாது, லைட்டாக கீழே இறங்கி
வாங்கியிருக்கு. ஸோ அடுத்தது இந்த மிஸ் கிளேரோட மேக்கப் ஜார் கண்டிப்பாக வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். மெயினாக நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா வேண்டாம். மீடியம் டு ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா ஷேட்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக பிக் பண்ணலாம். ஆனாலும் வேறு ஷேட்ஸ் லைக் பீச் ஷேட், லைட் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் அவங்க சைட்டில் இருக்குல்ல, அது வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு கலர் நீங்கள் பார்க்குற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த ஆரஞ்சு பார்க்கும்போது இது ஆக்சுவல் ஆரஞ்சாக தான் இருந்தது. ஆனால் எடுத்து இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஆரஞ்சாக இல்லை அப்படின்ட்டு. அதுவும் மெயினாக முகத்தில் போட்டோன்னே. ஸோ கண்டிப்பாக டஸ்கி ஸ்கின்னில் இருக்கீங்கன்னா இந்த ஆரஞ்சு கரெக்டாக நான் ட்ரை பண்ணுறேன்னு போயிடாதீங்க, வேஸ்ட் தான் ஆகும். ஸோ எஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். ஆக்சுவலாக மார்ஸோட அந்த ஸ்கெட்ச் லைனர் கூட நான் வந்துட்டு மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இதுவும் கூட வேண்டாம், இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்விஸ் பியூட்டி அதெல்லாம் வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். இது அந்தளவுக்கு இது வேண்டாம்.